எங்களுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கங்கள். அவங்க எல்லாரையும் அக்கிராஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட அக்கிராஸ் கிச்சன்ல அருமையான புடலை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு அதனுடைய பயன்கள் என்னென்னு தான் பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டம்ளர். நீங்க நார்மல் அரிசி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வாசனை பொருட்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அன்னாச்சி பூ இலை, 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, கொத்தமல்லி, புதினா. அப்புறம் புடலங்காய் வந்து சின்னதாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு பெரிய புடலங்காய். ஹாஃப் பாயில்டாக வேக வச்சுருக்க டபுள் பீன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி தான். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வாசனை பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதோட கலர் டர்ன் ஆயிரும்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்து டர்ன் ஆகிட்டே இருக்குது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, நல்லா வந்து மாறிடுச்சு, டர்ன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் புடலங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3 புடலங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அரை வேக்காடு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும், இல்லைன்னா புடலங்காய் வந்து வேகாது. ஸோ அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, டபுள் பீன்ஸ், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பொடிகள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. காரம் அதிகம் விரும்புகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு, இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எந்த ஒரு கலர் பொடியும் இதில் ஆட் பண்ணல. நார்மலாக வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியையும் ஆட் பண்ணி கிளறி விடணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் பிரியாணிக்கு இப்போ எப்படி 2 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி தான் 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அருமையாக இருக்குது. திருப்பியும் நம்ம நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் பிரியாணியை வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஏன்னா இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இதில் லெமன் வந்து ஹாஃப் பிழிஞ்சு நான் அதில் மேலே ஊற்றிருக்கேன். அடுத்து நெய், இது ரெண்டுமே நம்ம வந்து இறக்க போகிறப்ப தான் ஊற்றணும். ஸோ லெமன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா நம்மளோட அருமையான புடலை பிரியாணி வந்து ரெடி. அது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சிக்கன், மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்டு கூட வந்து தோற்று போயிடும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு தக்காளி அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கின பிரியாணியை அப்படியே வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம நார்மலாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி புடலங்காய் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த புடலங்காயில் வந்து அதிக அளவு புரோட்டீன் இருக்குது, அதாவது புரதச்சத்து இருக்குது. சும்மாலாம் கொடுத்தா வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் பிரியாணின்ற பேருக்காகவே நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. அது வந்து கொஞ்சமாவது அவங்களோட ப்ரோட்டீன் லெவலை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.